இறங்கி வராண்டா யாரோ உசு பேத்திட்டாங்க, இறங்கி வராண்டா. அட்டா வருது. ஒரு ஆளை முழுங்க வேண்டியது 2 மாசத்துக்கு சும்மா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. இது வரைக்கும் 56 வயசு இப்பதான் வர வண்டலூர் ஜூவை பார்க்க. இதுல போட்டிருக்காங்க எங்க என்னென்ன விலங்குகள் வந்து வச்சு பராமரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாரும் மானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க தலைவா. அத்தை பாரு லயன் சவாரியான்னு கேக்குறாங்க. ஆத்தாடி லயன் சஃபாரி நாட் சவாரி. தலைவா காட்டெருமைக்கு சாப்பாடு வைக்கிறாங்க பாருங்க. புலிக்கு தலைவா புலிக்கு கறி வந்திருக்கு. மை காட், சிங்கம் ஓபன் ஸ்பேஸ்ல சிங்கம் நிக்குது. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல வேற லெவல்ல செம்ம ஜாலியான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நாங்க வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மணப்பாறையில இருந்து டிராவல் பண்ணி சென்னை வரைக்கும் வந்திருக்கிறோம். இல்ல ஏதோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு சென்னையில. ஸோ சென்னை வந்துட்டு சென்னையில் ரொம்ப ஒரு ஐகானிக் பிளேஸு, எக்கச்சக்க டூரிஸ்ட் வர ஒரு பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரசிக்கிற வண்டலூர் ஜூ. தலைவா வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வீக்கெண்ட் அப்படின்றதுனால வந்துட்டு வண்டலூர் ஜூவில் எவ்வளோ க்ரௌடு உள்ளே போயிருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சாட்சியாக வெளியில் எவ்வளோ கார்ஸ் நின்றுட்டு இருக்குன்னு பாருங்க பார்க்கிங்கில். அப்படியே 360 டிகிரி காட்டுங்களேன், அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க. இங்கே பாருங்க, மை காட், இங்கே பார்த்துக்கங்க. ஒரு கார் ஷோரூம்ல அந்த குடவுன்ல வெளியில நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கார் நிக்குது. அத்தை ஹாய் சொல்லுங்க. என்ன ஹாய், இது வரைக்கும் 56 வயசு இப்பதான் வர வண்டலூர் ஜூவை பார்க்க. ஆமா, அத்தையும் வந்துட்டு சென்னையில எல்லாம் பல வருஷம் இருந்திருக்காங்க, ஆனா வண்டலூர் ஜூ பார்த்தது இல்ல. சென்னையில 12 வருஷம் இருந்து வண்டலூர் ஜூவை பார்க்கல. இதான் முதல் முறை. சரி, அப்ப நம்ம கூட சேர்ந்து அத்தை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறாங்க, அதுவும் நமக்கு சந்தோஷம் தான். நானும் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கேன் வண்டலூர் ஜூக்கு. லலிதா போயிருக்குது. ஸோ உள்ளே போய் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி வச்சுருக்குறாங்க, அண்ட் வந்துட்டு எவ்வளோ டிக்கெட்டு, என்ன டைமிங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே தலைவா, வாங்க போகலாம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. தலைவா உள்ளே வந்துட்டோம். நல்லாவே க்ரௌடாக இருக்குது தலைவா, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வர்றேன். ஸோ இந்த இடத்துல தான் என்ட்ரி ஃபீஸ் பெர் ஹெட்டுக்கு வந்து 200 அப்படின்னு சொன்னாங்க, முன்னாடியே விசாரிச்சாச்சு. ஸோ உள்ளே போய் நம்ம டிக்கெட்டு வாங்கிட்டு, என்னம்மா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதில் ஃபுல்லாக பார்த்துக்குங்க, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஸோ கியூஆர் கோடு வந்துச்சு தலைவா, அதை வந்து கிளாரிட்டி 3 நிமிடங்களுக்குள் ஸ்கேன் செய்யணும். ஸோ ஸ்கேன் பண்ணோன்னா போட்டுடலாம். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி வந்து நம்ம கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணதும் நமக்கு டிக்கெட் வந்துருச்சு. 4 மெம்பர்ஸ் 800 rupees. சரி கிளம்பலாமா? ஓகே தலைவா, உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். டிக்கெட்லாம் எல்லாம் வாங்கி டிக்கெட்லாம் எடுத்து அவங்கள்ட்ட காட்டி செக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. செயற்கையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம் இங்கே பாருங்கள், ஒரு இதெல்லாம் வந்து செயற்கையாக மலை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இந்த மாதிரி இருந்தால் தானே நம்ம என்ட்ரு ஆகும்போதே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி. கரெக்ட் தலைவா. உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, அந்த மேப் வரைபடம் இருக்குது. இதுல போட்டிருக்கிறாங்க எங்க என்னென்ன விலங்குகள் வந்து வச்சு பராமரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. சரி ஓகே, அப்படி போலாம். வாங்க 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 வாங்க. ஏமா அத்தை நீங்க போகல இவரு அத்தை பாரு லயன் சவாரியான்னு கேக்குறாங்க. அத்தாடி லயன் சஃபாரி நாட் சவாரி. சவாரினா அது மேல ஏறி உட்காந்து போறது. அத்தை போட்டிருக்காங்க பாருங்க தலைவா, லயன் அண்ட் டீர் சஃபாரி டிக்கெட் கவுண்டர். ஓகே, 4 பேருக்கு. இதில் போட்டிருக்காங்க பாருங்க, பெரியவர் 150, சிறியவர் 50. இது வரைக்கும் ஆரம்பிச்சதுலேருந்து டிக்கெட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருக்கோம் தலைவா. ஆமா தலைவா, பாருங்க டிக்கெட் எடுத்தாச்சு. ஓகே ஓகே. லயன் சஃபாரி ஓடியாங்க. என்னவா பஸ் எடுக்கிறாங்களாமா? இல்ல, அங்க ஆல்ரெடி நிறைய பேர் கியூல இருக்காங்க தலைவா. மான் பாருங்க தலைவா, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மான் வந்துட்டு அது பாட்டுக்கு வெளியில நடந்து போயிட்டு இருக்குது, எந்த கூண்டும் இல்லை, எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லை. அது பாட்டுக்கு அழகா வந்து வெளியில சுத்திக்கிட்டு இருக்குது. ஏதாவது அதுக்கு ஃபுட்டு கிடைக்குமான்னு பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அழகா வந்துட்டு இருக்குது தலைவா. தலைவா
நான் லயன் சஃபாரி இந்த வெஹிக்கிளில் தான் போக போகிறோம். அரை மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணியாச்சு தலைவா. 45 நிமிஷம். ஆமாம், 45 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பஸ் வந்துருச்சு, ஏறி உட்காந்துருக்கோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். தலைவா லைன் சஃபாரி உள்ளே வந்துட்டோம். லயன் எங்கே இருக்குன்னு தெரியல. எவ்வளவு மான் நிக்குது பாருங்க. மை காட். ஐயோ, தலைவா மான் சைஸை பாருங்க, ஒண்ணு எப்படி இருக்கு பாருங்க. மாடு சைஸ்ல இருக்குது ஒரு மானும். இது என்ன கவரி மானா? பா பயங்கரமா இருக்கு. இந்த பக்கம் வருது பாருங்க, அங்க நிக்குது பாருங்க. மை காட், இது என்ன மானு? இது என்ன மான்? புள்ளி மான் இருக்குது, அப்புறம் அதான் காட்டு மான் போல. ரொம்ப இது பயங்கரமா இருக்குப்பா. இது கதவு திறக்குறாங்க. ஆனா ஒண்ணு பண்ணாதா? இதெல்லாம் இது பண்ண. வாவ், செம. ஓ, அது ஃபுல்லா இருக்கு. எப்படி ஒரே இடத்துல நிக்குதுல? ஹைட் செம ஹைட் இருக்குல்ல. வா, சைஸ பாத்து எப்படி இருக்கு பாரு. ஐயோ, வாவ் வாவ் வாவ், வேற லெவல்ல இருக்கு. அடுத்து லயனோட என்ட்ரி தான் அடுத்து. ஆமா, ஓகே, டன். சிங்கராஜாவை பார்க்க போறோம். இப்போ வந்து செகண்ட் கேட் தலைவா. வெறித்தனம். இது ஒரு செக் பாயிண்ட் உள்ள வந்தாச்சு. ஸோ நம்ம உள்ள வந்ததும் பேக் சைடு அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அது இப்ப இல்ல, இன்னும் ஒரு கேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் லயன் சஃபாரி. இதுதான் கோண்டுக்குள்ள போட்டு அடைக்க போறாங்க தலைவா. இது கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, நெட்டு அந்த மாதிரி இருக்குது. அவ்வளவுதான். நம்ம இப்போ வந்துட்டோம், பேக் சைடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ சிங்கத்தோட கூண்டுக்குள்ள போறோம். அங்க பாருங்க எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. பேக் சைடுல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சிங்கத்தோட கூண்டுக்குள்ள வந்தாச்சு. ஐயோ, செமையா இருக்குல்ல. சிங்கத்தை பாருங்க, ஆண் சிங்கம் பெண் சிங்கம் ரெண்டுமே இருக்குது. எப்படி உட்கார்ந்து இருக்குது பாருங்க. மை காட், சிங்கம் ஓபன் ஸ்பேஸ்ல சிங்கம் நிக்குது. நம்ம அப்படியே வந்து அது பக்கத்துல நிக்கிறோம். தொலைவா. ஏய் மை காட், பாருங்க தலைவா சிங்கத்தை. ஐயோ, எப்படி உட்கார்ந்திருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. சப்பாடி, என்னதான் எத்தனை விலங்கு நம்ம பார்த்தாலும் சிங்கம் மாதிரி வராதுல்ல. அதனாலதான் அது காட்டுக்கு ராஜா. தலைவா காட்டெருமைய பாருங்க, பைசன் எப்படி இருக்குது பாருங்க தலைவா. வா, வேற லெவல்ல இருக்கு காட்டெருமை. ஐயோ, பாக்குறதுக்கே வெறித்தனமா இருக்குது. இன்னும் அந்த பக்கம் வந்து கூட்டமா நின்றுட்டு இருக்குது. அந்த பக்கம் போய் காட்டுறேன் வாங்க. தலைவா காட்டெருமைக்கு சாப்பாடு வைக்கிறாங்க பாருங்க. ஐயோ, அண்ணன் இழுத்துட்டு போறாரு பாரு. அம்மாடி, அது மேலதான் வராது அது இல்ல, அதனால அது மேல அவங்க தைரியமா நின்னு வைக்கிறாங்க. அந்த சாப்பாடை பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருந்து எல்லாம் வருது பாரு. ஐயோ, இத பாருங்க தலைவா. ஏமா, ஒரு லாரியவே தள்ளி விட்டுருந்தானே இதெல்லாம். ஆமா, அசால்ட்டா தள்ளிடும். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, இதோடைய வெயிட் வந்து 800 கிலோ 900 கிலோ 1 டன்னு இந்த மாதிரி இருக்கும். ஆனா இதோடைய பவர் இருக்குது பாரு, அது பல டன்னு. தலைவா இங்க பாருங்க, சைக்கிள் எடுத்துட்டு வருது. நான் வந்து நல்லா அந்த தார் ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த தார் ரோட்ல ஓட்டினா பக்கத்துல போய் பார்க்க முடியாது, இதுல ஓட்டினாதான் பார்க்க முடியும். என் உயிரை வாங்கி இதுல வரவே முடியல மனுஷனால. ஆமா, இதுல வந்தனாலதான் காட்டெருமையை பார்க்க முடிஞ்சது. இந்த பக்கம் தான் இருக்குது, ரோட்ல இருந்தானே பார்க்க முடியாதுல. சரி, எங்க போற? இப்படி அந்த பக்கம் போக முடியாதா? டேய், ஐயோ, இதுல தாண்டி போகணும். பேட்டரி காரு டைம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க தலைவா. அதெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்ல. 3:30 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன் திக்கும் தெரியல திசையும் தெரியல எங்களுக்கு. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் பார்க்கல, ஒரு கன்றாவையும் தெரியல. என்னமோ ஒரு வீடியோ போடுறோம் பாருங்க. நாங்க வந்து இப்ப டைகரை பாக்குறதுக்காக போகணும். இப்ப டைகர், சீத்தா, லெப்பர்ட் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்க போனோம். அதெல்லாம் இருக்கா?
இருக்கு நீ போ வரேன். ஓகே ஓகே. நம்ம வண்டி இங்க இருக்கு தலைவா. சரி வாங்க வண்டி எடுத்துட்டு போலாம். தலைவா செமையா மூச்சு வாங்க தலைவா. லலிதா வந்துட்டு இருக்குது. வாங்க இங்கேயும் சிங்கம் இருக்கு, சிங்கத்தை பார்க்கலாம் வாங்க. தலைவா அங்க இருக்குது பாருங்க சிங்கம். ஜூம் பண்ணி காட்டுறோம். சவுண்டு குடிச்சு தலைவா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஐயோ ஆமா சரியான சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டு தான் நம்மளே சைக்கிளை நிப்பாட்டிட்டு வந்தோம்ல. ஓ ஸ்பீக்கர்ல சவுண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுல. ஓ ஓ அப்படி. தலைவா மை காட் வா ஏய் வா புலி ஏய் உட்கார்ந்துச்சு. ஏ டாடி ஃபாஸ்டா வாங்க. ஓஷோ ஏய் அது சைஸ் பாருமா. இங்க பாருங்க வெள்ள வெள்ள. மாமா இங்க வந்து படுத்துச்சு மாமா. இங்க பாருங்க புலி அங்க பார்த்தோம்ல அந்த புலி. கீழ இருக்கு கீழ இருக்கு. இங்க பாருங்க கீழ இருக்கு. அந்த பக்கத்துல இருந்து பார்த்தோம்ல அதுதான் இது. அது இல்ல இது வேற. இங்க பாருங்க ஓடிட்டான் பாரு. அந்த ஒயிட்ட பார்த்து ஓடுறான். பாத்து சைக்கிள் எடுத்ததா? தண்ணியில இறங்குது பாரு. அத இங்க கொடுங்க. கீழ விட்டு தண்ணி குடிக்குது பாரு. தண்ணி குடிச்சிட்டு போகுது பாருங்க தலைவா. எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க தலைவா. தலைவா புலிக்கு கறி வந்திருக்கு. ஐயோ வா கறிய பாருங்க தலைவா. மை காட். சாப்பாடு போட போறாங்க இப்போ. இங்க வந்து பாரு. ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி சாப்பிடும் தெரியல. அந்த ரெண்டு டைகருக்கு இது என்ன இது மாட்டுக்கறி. ஆஹா வா எத்தனை கிலோ நான் சாப்பிடும்? டாக்டர்ஸ் குடுக்கறதா. இப்ப அவங்களுக்கு வந்து ஃபுட் டைம்னாலதான் எந்திரிச்சு பாக்குது. என்னடா டைம் ஆச்சுன்னா சாப்பாடு வரல என்ன பண்றாங்க தெரியல. உள்ள குடுப்பாங்க நம்ம இப்படி நின்னு வேடிக்கை பார்க்கலாம். ஐயோ உள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு ஜூல வேற எதையுமே பார்க்க வேணாம். எனக்கு சிங்கம் பார்த்தது போதும். இப்ப புலி பார்த்துட்டேன் போதும். கரடி மட்டும் பார்த்தா ஓகே. காட்டருங்க பார்த்தாச்சு. சாப்பாடு கொடுக்க போறாங்க. அதுதான் இப்ப ஹைலைட். தலைவா வாவ் வா ஐயோ என்ன ஒரு ஷோ. ஏய் இது என்ன வேற மாதிரி இருக்கு இல்ல? இங்க வந்துச்சு அது. ஏய் வருது வருது வருது. ஏய் வருது 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 வருது. ஏய் ஓய் வா எப்படி ஓடி வருது பாத்தீங்களா? இதுதான்ப்பா நிஜமாவே நான் வந்து இந்த சினிமா எல்லாம் பார்த்த மாதிரி இருக்குல்ல. திரும்பிச்சுனா நவுந்துருங்க. டாடி நவுந்துருங்க. இந்த ஒயிட் நடந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஏய் உண்மையில இது வெறித்தனமா இருக்கு பா. இது செம ஷோடா இது. இதால ஓட முடியலையா அங்க இல்ல சாப்பாடுக்கு. ஏய் வா டாடி திரும்பி வெறித்தனம். தலைவா டைகர் ஷோ பாத்திருப்பீங்க. உண்மையிலே செம்மத்தியா இருந்தது. சோ அடுத்ததா சிறுத்தைய பார்க்க வந்திருக்கிறோம். சிறுத்தை லெப்பர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ வந்து சிறுத்தைய பார்க்கலாம். ஓகேவா தலைவா? சிறுத்தைய பாருங்க தலைவா. இறங்கி வராண்டா இறங்கி வராண்டா. யாரோ உசு பேத்திட்டாங்க. இறங்கி வராண்டா. அடா வாடா வாடா. எல்லாரையும் பாக்குது. இங்க பாருங்க. உள்ள விட்டுறக்கூடாது. செல்ல உள்ள விட்டுறக்கூடாது. பாக்குறான் பாக்குறான் பாரு பாக்குறான் பாரு. ஐயோ இங்க பாருவா. எங்க பாடுறா? மாமா இங்க பாரு செல்லம். இங்க வாங்க ஒரு விஷயத்தை பாருங்க. இங்க பாருங்க. என்னது? எச்சரிக்கை அபாயமான மிருகம். பா ஏன் தெரியுமா? இன்னொன்னு தெரியுமா? எல்லாத்துலயும் மேல ஓபன் ஸ்பேஸ் இருந்தது. இதுல ஃபுல் கிரில். எவ்வளவு ஹைட்னாலும் ஜம்ப் பண்ணுவோம். ஆமா அதேதான். ஆமா மேல எல்லாம் எல்லாத்துக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கு பாருங்க
இப்படி புடிச்சு இப்படி ஏறுவான். எவ்வளவு ஹைட்டுக்கு வச்சிருக்காங்க இப்படி ஏறி இங்க பாருங்க. எப்படி ஏறுவான்? இப்படி ஏறியா? ஓகே ஓகே. இங்க வந்து சவுண்ட் சவுண்ட் கோமம் அது. சாப்பிட்டானா என்னன்னு தெரியலையே. வாக்கிங் போது போலல்ல தலைவா, இங்க பாருங்க போயிட்டு வருது பாருங்க. இல்ல அந்த குறிப்பிட்ட அந்த சர்க்கிள்ல போயிட்டு வருது. அது தெரியுதா? டாடி பண்ற வேலையை பாத்தீங்களா? சவுண்ட் கொடுத்துருக்க. அது மறுபடியும் போயிட்டு தான் வரும் போல. எவ்வளவு பேர் நின்னு பாக்குறாங்க பாருங்க தலைவா. செம. இன்னொரு விஷயம், இன்னொரு 1/4 மணி நேரத்துல டைமே முடிய போகுது நமக்கு. சரி, மேல ஒண்ணு படுத்திருக்கு பாருங்க தலைவா, பக்கத்துல இருக்கிற கூண்டுல. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அமைதியா படுத்திருக்கான் பாருங்க மேல. அதோட பெருசா இது. ஹலோ, சும்மா வா. ஹலோ, இங்க வா. டாடி அங்க பாருங்க டாடி, அது வந்து ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கு டாடி. அது வாக்கிங் டைம் போலல. ஆமா, சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. எப்படி ஒரு யாராவது சிறுத்தைய இப்படி பார்க்கலாம். எவ்வளவு அசால்ட்டா யாருனா பத்தி, அதெல்லாம் அவனுக்கு மேட்டரே கிடையாது. அம்மாடி தலைவா, செம்ம வெறித்தனம். சிறுத்தையும் செம்மையா இருந்தது. ஸோ அந்த லயன் சஃபாரி தான் வந்து உள்ள போயிட்டு அந்த வண்டியில போய் பார்த்தனால ரொம்ப இதா இல்லை. மற்றபடி வந்து டைகர் வந்து வேற லெவல். அங்க தனியா டைகர் பார்த்தோம், அப்புறம் தனியா ஒயிட் டைகர் பார்த்தோம். பட் வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா விட்டுருந்தாங்க பாருங்க. வந்து ரியல் டைகர் ஷோ செம்மையா இருந்தது. அப்புறம் வந்து லெப்பர்ட் ஷோவும் வந்து சூப்பரா இருந்தது. அடுத்ததான் நம்ம எலிஃபென்ட் பார்க்க போறோம். அது கூடவே வந்து பாம்பு முதல்ல இதெல்லாம் பார்க்க போறோம். எலிஃபென்ட் என்ன வச்சுக்காம பார்க்கணும். காட்டு யானைலாம் நான் பார்த்ததே இல்லை. இன்னும் இங்க பாரு, ரைனோசரஸ் இருக்கு, நீர் யானை இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? சீக்கிரமா போலாம். தலைவா பாருங்க, லலிதா பாருங்க, எல்லாரும் மானுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க தலைவா. ஏன் அவ்வளவு தைரியமா சாப்பிடு. வாவ், அது உடம்பு ஃபுல்லா மண்ணு பெறலும் போல. செம்ம ஹைட்டு மானு இல்ல? ஏய், குழந்தை தூக்குங்க. முட்டிடும். தலைவா உண்மையிலே சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தலைவா. பாருங்க, தூக்குங்க, முட்டிடும். தலைவா லைஃப்ல சத்தியமா நினைச்சே பார்க்கல. எப்படி இருக்குமா? ஐயோ எம்மாடி, இது எப்ப முட்டுன்னு தெரியல, அப்படி பயமா இருக்கு. தலைவா மானுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அடுத்ததான் வந்து முதலைய பார்க்க போறோம். வாங்க பாருங்க தலைவா, முதலைய. இவன் தான் கொடூரமான முதலை. அவன் சைஸா போறாங்க பாரு, எவ்வளவு கிடக்கு பாருங்க. எவ்வளவு முதலைய பத்தின டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க தலைவா. crocodilus palustris போட்டிருக்காங்க. பெரும்பாலும் நன்னீரில் வாழும் பலசாலியா இது. நல்ல தண்ணீர்ல தான் இருக்கும். அதான் காவேரி ஆத்துல எல்லாம் மேயுது போல. ஆமா, கொள்ளிடத்துல இதுதான் கிடக்குது. துண்டா எடுத்துரும், முழுங்கிரும் ஆளை. அடிச்சா காலி, அப்புறம் தூக்குறதா. ஆமா, ஒரு ஆளை முழுங்க வேண்டியது 2 மாசத்துக்கு சும்மா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அம்மாடி, மரத்துக்கெல்லாம் அதான் அங்கங்க பார்க் பண்ணி அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு. வேறே லெவல். தலைவா அடுத்ததா ஹிப்போபொட்டமஸ் நீர் யானை பார்க்க வந்திருக்கிறோம். நீர் யானை பாருங்க, நீர்லயே இருக்குது பாருங்க. தண்ணில இருந்து மேல ஏறி வருமா? எங்க லலிதா காணோம். தண்ணிக்குள்ள போயிருச்சு. உள்ள போய் இருக்கும் போல ரொம்ப நேரம். என்னப்பா மேல தெரிஞ்சது, இப்ப காணோம். தண்ணிக்குள்ள போயிருச்சு, இன்னும் வரல. அதோ அந்த பக்கம் சண்டே போயிரு.
சவுண்ட பாரு தலைவா. நீர் யானை பார்த்தாச்சு. எஸ் என்ன எலிஃபண்ட் பாக்குறதுக்கு தான் அப்படியே டைம் தள்ளி போயிட்டே இருக்குது. ஆமா பாக்குறீங்களா எப்படி? எப்படி வாங்க பாக்குறது? போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க, எங்க இருக்குன்னே தெரியல, இன்னும் போகணும் போல, மூச்சு வாங்குது எனக்கு. தலைவா எலிஃபண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்குது, பெரிய காடு இருக்குது. ஸோ அந்த இடத்துல லாஸ்ட்ல யானை நிற்குது, உங்களுக்கு தெரியும். ஓ காட்டு யானை தான் அங்கே நிற்குது. அதை எப்படி பக்கத்தில் போய் பார்க்கணும்னு தெரியல. தலைவா அடுத்ததாக பாருங்க, ஆ ஒட்டகச்சிவிங்கி தலைவா, ஜிராஃபி. அதுக்கு கீழே ஒரு மயில் தோகை வச்சு ஆடிட்டு இருக்கு பாருங்க. மேலே வந்து ஒரு கூரை மாதிரி போட்டு அதில் இலையை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதோடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஐயோ ஒரு மரத்தில் பறித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலில் அது சாப்பிட்டுட்டு இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி. அது கீழே ஒரு மயில் தோகையை விரிச்சு நிக்கிறாங்க பாருங்க, திரும்ப. ஆமாம் ஆமாம் தலைவா. வேர்த்து விறுவிறுத்து போய் மூச்சு வாங்க ஃபுல்லாக வண்டலூர் ஜூ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னும் வந்து கண்டிப்பாக பார்க்காத இடங்கள் வந்து நிறையா இருக்கும். பறவைகள் அதெல்லாம் வந்து நிறைய சின்ன சின்ன விலங்குகள் அதெல்லாம் பார்க்கல. பாம்பு பார்க்கல. அப்புறம் அந்த காட்டு யானை வந்து 2 யானை இருந்தது. அதை வந்து ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்க முடியல, தூரமாக இருந்தது. வளர்த்தவங்க தான் போய் பார்த்தாங்க பக்கத்துல. ஆமாம். மற்றபடி உண்மையிலே வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, சிங்கம் பார்த்ததை விட புலி டைகர் ஷோ வந்து வேற லெவலில் இருந்தது. அப்புறம் சிறுத்தை செம்மையாக இருந்தது. வேற என்ன, கண்டிப்பா இதெல்லாம் நீங்க பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இல்ல? ஆமா உண்மையிலே தலைவா. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் போயிருப்பீங்க. எனக்கு இருந்ததுலயே ரொம்ப பிடிச்சது சிறுத்தையும் புலியும் தான். புலியும், ஒயிட் டைகர் அண்ட் பெங்கால் டைகர். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய இடம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். எஸ் தலைவா, உண்மையாவே சொல்றேன். இன்னொன்னு, நாங்க வந்தோம், எங்களுக்கு வந்து இந்த சிங்கம் வந்து பார்க்கல, புலி பார்க்கல, நாங்க சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்கு வந்துட்டோம் அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க லக்கை பொறுத்து தான் இல்ல அனிமல்ஸ் வந்து நம்ம பக்கத்துல வர்றதுன்றதெல்லாம். கரெக்டா? உண்மையாவே எங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு லக்கு சூப்பரா இருந்தது. ஜாலியா சுத்தி பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய சுத்தி வேற வேற மாதிரியான டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் நம்ம இனிமேட்டு அதிகமா போடுவோம். ஓகே ஓகே தலைவா. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். அகைன் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும்லாம் இல்ல, அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறோம். தேங்க்யூ தலைவா. சொல்லுங்க. தேங்க்யூ தலைவா. நான் தான் சீனியர். ஓகேவா?